12 மணி நேரத்துக்கு தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு திசையில் தற்போது நகர்கிறது. அது 12 மணி நேரத்துக்கு தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கும். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், விவரங்கள். தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு தென்மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 20 மணி நேரத்திற்கு மேலாக நகராமல் அதே இடத்தில் நீடித்திருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு அருகே நீடித்திருந்த நிலையில் இன்று அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து பின்னர் மெதுவாக 3 கிலோமீட்டர் வேகத்தில் வளைந்து மீண்டும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே நிலையில்தான் தற்போது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி தெற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதி என்பது தமிழ்நாட்டு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கும் எனவும் மெதுவாக வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் அதற்கடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருப்பதால் இன்று தமிழ்நாட்டிற்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நாளையும் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.